முயற்சி அப்படின்னா என்ன? முயற்சி அப்படின்னாலே விழிப்புணர்வுல இருப்பது. எந்த அளவிற்கு எனக்கு விழிப்புணர்வு இருக்கிறதோ, அந்த அளவிற்கு அதனுடைய சுரூபமாக என்னால் இருக்க முடியும். இந்த பணிவுத்தன்மை அப்படிங்கிறது என்னுடைய சுயமரியாதை. பாபா, மம்மா, தாதி, பிரகாஷ், மணி யார் நம்ம அவங்க முன்னால யார் வந்தாலும் எல்லாரையுமே அவ்வளவு அன்போடு வரவேற்றார்கள். அவ்வளவு பணிவுத்தன்மையோடு இருந்தாங்க. அப்படித்தான் எல்லாரையுமே சந்திப்பார்கள் பணிவுத்தன்மையின் மூலம். பணிவுத்தன்மை அப்படின்னா என்ன? ஒரு முறை எனக்கு ஞாபகம் இருக்கு. தாதி காலையிலேயே 5 மணிக்கு என்ன சொல்லுவாங்க, எல்லா தாதியும் நான் கால் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நிறைய தாதிகள் இருந்தாங்க. தாதி ஜானகி சொன்னாங்க. தாதி ஜானகி சொன்னாங்க, எல்லா தாதிகளையும் நான் கூப்பிடணும். நான் ஒரு விஷயம் கேட்கணும். ஒரு விஷயத்த எல்லாரோடையும் கலந்து ஆலோசனை பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. இதன் மூலம் தான் தாதி கிட்ட இருந்து நாம கத்துக்கிட்டோம். சோ எல்லார் கூடயும் நாம எப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது சீனியர்ஸ் கிட்ட எல்லாம் எல்லாரையும் நாம கலந்து ஆலோசனை செய்யணும். அப்ப நான் தாதி கிட்ட கேட்டேன், நான் இப்ப ஏன் இப்படி கூப்பிடணும் நாம அப்படிங்கிற போது தாதி சொன்னாங்க, நாம என்ன செய்யறோம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியணும். எல்லாரும் அறிவுரை கொடுக்கணும். அப்படித்தான் நமக்கு வெற்றி கிடைக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. இப்படிதான் தாதி நமக்கு பணிவுத்தன்மையை கற்றுக் கொடுத்தார்கள். இல்லைன்னா தாதி சீனியரா இருக்கிறதுனால அவங்க என்ன வேணுமோ அதை செய்யலாம். ஆனா அவங்க அப்படி செய்யல. சோ இப்படிதான் தாதி கிட்ட இருந்து நாம படிக்கிறோம். இப்படிப்பட்ட பணிவுத்தன்மையை தான் எல்லாரும் தாதி கிட்ட இருந்து கத்துக்கிட்டாங்க. அதனாலதான் பாபா சொல்றார், சேவையில் வெற்றியின் அடிப்படை பணிவுத்தன்மை அப்படின்னு பாபா சொல்றார். எவ்வளவு பணிவுத்தன்மை இருக்கிறதோ அந்த அளவு வெற்றி கிடைக்கும். பணிவு உங்களை ஒரு கருவியாக கருதுவதிலிருந்து வருகிறது. இந்த பணிவுத்தன்மை அப்படிங்கிற இந்த ஒரு நற்பண்பிற்கு அனைவருமே தலை வணங்குகிறார்கள். தன்னைத்தானே இவ்வாறு பணிவோடு யார் ஒருத்தர் வச்சிருக்கார்களோ அவங்கள எல்லாரும் வணங்குறாங்க. அதனால உடலை ஒரு கருவியாக கருதும் அதே நேரத்துல சேவைக்கான கருவியாக உங்களை கருதி பணிவுடன் நடந்து கொள்ளுங்கள். அப்போ உள்ளே இருக்கும் அந்த பணிவுத்தன்மை அப்படிங்கிற அந்த தன்மையிலிருந்து நீங்க செயல்படும் போது எந்த ஒரு மோதலும் இருக்க முடியாது. பாபா என்னை கருவியாக்கி இருக்கின்றார். எங்க பணிவுத்தன்மை இருக்கின்றதோ அங்க எந்த ஒரு முரண்பாடும் இருக்க முடியாது. இயல்பாகவே இயல்பாகவே அங்க சுபாவங்களின் சமஸ்காரங்களினுடைய ஒரு இணக்கம் இருக்கும். நாம் இந்த சுயமரியாதையில் நிறைத்திருந்து மற்றவர்களுக்கு நாம் மரியாதை கொடுக்கணும். நான் தான் செய்யறேன், இது என்னுடைய ஐடியா அப்படின்னு இருக்கக்கூடாது. பாபா என்னை கருவியாக்கி இருக்கின்றார். இந்த உணர்வை நீங்கள் கொண்டிருக்கும் பொழுது, அதாவது நான் கருவி அப்படிங்கிறது இருக்கும்போது எப்பொழுதுமே உங்களுக்கு மன சோர்வு அப்படிங்கிறது ஏற்பட முடியாது. ஆனால் நான் எனது அப்படிங்கிறது உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்க அப்போ மனசோர்வடைவீர்கள். நான் எனது அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா எனக்கு எதுவும் கிடைக்கல அப்படின்ற உணர்வே ஏற்படாது. உங்களுக்குள்ள நல்ல ஒரு திருப்தி அப்படிங்கிறது இருக்கும். பாபா உங்களை கருவியாக்குகின்றார். வேற யாருமே நம்மளை தேர்ந்தெடுக்கல. பாபா சுயம் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கின்றார். நம் மூலம் பாபா செய்கின்றார். பிரம்மா பாபாவும் கூட என்ன சொல்றாரு அப்படின்னா, நமஸ்தே அப்படின்னு சொல்றார். யார் பியார் ஒவ்வொரு நாளும் பாபா நமக்கு நமஸ்தே சொல்லி யார் பியார் கொடுக்கின்றார். சில நாள்ல வந்தே மாத்திரம் அப்படின்னு சொல்றார் பாபா. அப்படின்னா என்ன? தாய்மார்களுக்கு சகோதரிகளுக்கு பாபா அவ்வளவு மரியாதை கொடுத்திருக்கின்றார். எந்த அளவிற்கு பாபா நமக்கு மரியாதை கொடுக்கின்றார், அந்த அளவிற்கு நாம் சுய மரியாதையில இருக்கிறோம், அந்த அளவுக்கு நமக்கு மரியாதை கிடைக்கும். யாரும் எனக்கு இதை பொறுக்கல அப்படின்னு நினைச்சீங்கன்னா, யார்கிட்டயாச்சும் கேட்டீங்கன்னா இது கிடைக்காது. ஆனா மற்றவர்களுக்கு மரியாதை கொடுங்க.
அவங்க உங்களுக்கு வயசுல சிறியவர்களாக இருந்தாலும், பெரியவர்களாக இருந்தாலும் எல்லாருக்கும் மரியாதை குடுங்க. யார்ட்ட பேசினாலும் பணிவோடு பேசுங்க. அப்போ இயல்பாகவே எல்லாருமே அந்த மரியாதைய உங்களுக்காக கொண்டிருப்பாங்க. அன்பை கொண்டிருப்பார்கள். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி மீட்டல் 1969 முதல் பதமாபதம் ஒவ்வொரு அடியிலும் கோடானு கோடி பாக்கியம் மற்றும் அவ்யக்த முரளி தேதி ஏப்ரல் 13, 1973. भक्त और भावना का फल। जैसे डॉक्टर के पास பக்தர் மற்றும் பக்தி கால பலன். उनको डोज देता है और யாராவது டாக்டர்கிட்ட போற போது அவருடைய நோய்க்கு ஏற்ற அளவு மருந்து கொடுக்கப்படுகிறது, ஆரோக்கியமாக்கப்படுகின்றார். அதே முறையில நீங்க முயற்சி பண்ணணும். உங்களுக்குள்ள எல்லா சக்திகளையும் சேமிப்பு பண்ணிக்கிற அளவுக்கு நீங்க முயற்சி பண்ணணும். யார் ஒருத்தர் உலக சக்கரவர்த்தி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்க சொந்த சுயத்திற்காக மட்டுமான முயற்சியில ஈடுபட்டிருக்க மாட்டாங்க. ஒரு டெஸ்ட்டை பாஸ் பண்றது, தடைகளை வெல்றதோ ரொம்ப சாதாரணமான விஷயம் அவர்களுடைய வாழ்க்கையில வர்றது. ஆனா ஒரு உலக சக்கரவர்த்தி ஆகணும் அப்படின்னு சொன்னா நம்ம கிட்ட எல்லா விஷயங்களும் நிறைந்து இருக்கணும். முழு உலகத்திற்கும் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு நம்ம கிட்ட பொக்கிஷங்கள் இருக்கணும். யார் ஒருத்தர் இதற்கு விசேஷமான கருவி ஆகின்றாரோ कि अब संपूर्ण स्टेज की எல்லா சக்திகளின் பொக்கிஷம் நிறைந்திருக்கணும். அப்போதான் நீங்க சம்பூர்ண ஸ்திதியின் அருகாமையில் வந்திருக்கிறீங்க. வெளிப்பாட்டு நேரத்திற்கு அருகாமையில வந்திருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். அந்த நேரத்துல நீங்க வேற யாரையும் நினைவு செய்ய மாட்டீங்க. ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு எண்ணமும் மற்றவர்களுக்காகவே இருக்கும். இந்த நேரத்துல நீங்க உங்களுடைய சொந்த முயற்சிக்காக நேரத்தை கொடுக்க வேண்டியிருக்கு. உங்களுடைய மனதை கூட உங்களுடைய சொந்த முயற்சிக்காக பயன்படுத்த வேண்டியதாக இருக்கு. ஆனா அந்த நேரத்துல இந்த இது முடிந்து போய்விடும். நீங்க அப்போ ஒரு செகண்ட், ஒரு எண்ணம் கூட சுயத்திற்காக பயன்படாமல் உலகத்திற்காக, உலக நன்மைக்காக பயன்படுவதாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஸ்திதியை தான் முழுமையான சம்பூர்ண ஸ்திதி என்று அழைக்கப்பட முடியும். முழுமையாக இல்லை அப்படின்னா சம்பூர்ணமாகவும் இல்லை அப்படின்னு அர்த்தம். முழுமையான ஸ்திதி தான் சம்பூர்ண ஸ்திதி. உங்களுடைய முயற்சியை இப்போ மேலும் சூட்சுமமாக்குங்கள். விசேஷமான ஆத்மாக்களின் ஒரு முயற்சியும் கூட தனிப்பட்ட முறையில் இருக்கும். நீங்கள் இப்படிப்பட்ட மாற்றம் உங்களுடைய முயற்சியில ஏற்படுவதை நீங்கள் பார்க்கின்றீர்களா? நீங்கள் இப்ப அருள்பவராக வரக்கூடிய நிலையில இருக்கணும். அருள்பவரின் குழந்தைகள் அப்படிங்கிற போது உங்களுக்கு கொடுப்பதே பெறுவதாகும். இப்ப நேரத்தின் அருகாமையில் வரும்போது நீங்க எல்லாரும் சம்பூர்ண ஸ்திதி உங்களுக்கு அவசியமாக இருக்கு. உங்களுடைய ஸ்திதி சம்பூர்ணமாக இருக்க வேண்டும். முழுமையான ஸ்திதி, ஆத்மாக்களாகிய உங்களுடைய முழுமையான ஸ்திதி சம்பூர்ணத்தை நெருக்கத்தில் கொண்டு வரும். இப்போது உங்களை நீங்கள் சோதனை செய்ய வேண்டும். ஆரம்ப காலத்துல நீங்க நேரம் எடுப்பீங்க முயற்சி செய்வதற்காக, உங்களுடைய சொந்த முயற்சிக்கு. அதுபோல் இப்பொழுது நீங்க உங்களுக்காக அல்லது மற்றவர்களுக்காக யாருக்காக அதிக நேரம் கொடுக்குறீங்க? நேரத்திற்கு ஏற்ப, நாடகத்திற்கு ஏற்ப நான் அப்படிங்கிற அகங்காரம் இது எல்லாமே தன்னால முடிந்து போய்விடும். இதன் மூலம் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக தன்னிச்சையாகவே உங்களை ஆத்ம உணர்வுல வந்துருவீங்க.
பணியை நிறைவேற்றுவது அப்படின்னா ஆத்ம உணர்விற்கு வருவது. ஆத்ம உணர்விற்கு வராமல் உங்களுடைய காரியத்தில் நீங்கள் வெற்றி பெற முடியாது. உங்களுடைய ஸ்திதி ஆத்ம உணர்வுல இருக்கும் ஸ்திதி ஒரு தொடர்ச்சியாக இருக்கும். நீங்க எப்போது உலக நன்மை செய்ய முடியும் அப்படின்னா, சுயத்திற்கு நன்மை செய்யும்போது தான் உங்களுடைய சொந்த கர்ம கணக்குகளை முடிப்பதில் நீங்கள் மும்முரமாக இருக்கிறீங்களா? அல்லது உலகத்துல இருக்கிற ஆத்மாவிற்கு அவர்களுடைய கர்ம கணக்கையும் பந்தனங்களை முடிப்பதற்கு நீங்கள் மும்முரமாக இருக்கின்றீர்கள். எதில் நீங்கள் மும்முரமாக இருக்கின்றீர்கள்? நீங்கள் எப்பொழுதும் உங்களுடைய மனம், உடல் மற்றும் பொக்கிஷங்களை உலகத்துடைய நன்மைக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு இருக்கும் பொழுது, நீங்கள் எப்படிப்பட்ட விஷயத்துக்கு நேரத்தை கொடுக்கின்றீர்கள்? அச்சா, ஓம் சாந்தி.